எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையல் கிச்சன்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நான் ஒரு தக்காளி சாதம் பண்ண போறேன். இவங்க வந்து என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. இவங்களும் வந்ததுனால நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் 2 பேருமே சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். ஏன்னா நானே டெய்லி இதை செஞ்சு போடுறதுக்கு என் ஃப்ரெண்டும் சேர்ந்து இன்னைக்கு நாங்கள் 2 பேருமே சேர்ந்து செய்யலான் இருக்கோம். இது வந்து ஒரு சேலம் ஸ்பெஷல் தக்காளி சாதம். இப்போ வாங்க நம்ம தக்காளி சாதம் இவங்க எப்படி செய்கிறாங்கன்றதை பார்ப்போம். நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாருங்கள், இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு இதில் 2 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கோம். நீங்கள் எதில் அளந்துக்கிறீங்களோ அதில் வந்து உங்களுக்கு 2 பங்கு தண்ணி ஊற்றிக்கணும். இன்றைக்கி செய்ய போகிறது அவங்க தான், சொல்கிறதெல்லாம் நான். ஏன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட் டைம்ன்றதுனால நீங்களே சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அதனால பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கிறாங்க. ஒரு 50 ml அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றுறாங்க. 3 ஏலக்காய் போட்டிருக்காங்க, 6 கிராம்பு. இதில் வந்து கரம் மசால் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு அவங்க போட்டுக்கிட்டாங்க. புதினா தலையை இந்த எண்ணெய்க்குள்ளே போட்டுடுறாங்க. ஒரு 100 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம் போட்டுக்கிறாங்க. பாருங்க, இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கிறதுக்காக என்ன சொல்கிறாங்க, தட்டு வச்சு மூடி வச்சிடலாமா, அப்போ சீக்கிரமாக வதங்கிடும் அப்படின்றாங்க. இது 1 நிமிஷத்துக்கு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். நல்லா மூடி வைக்கவும் சீக்கிரமாக வதங்கிடுச்சு. பாருங்கள், இதில் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்காங்க. அது முழுசாக போட்டுக்கலாமா, டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குமா. ஏன் அப்படி போடுறீங்க அப்படின்னு கேட்டால், அவங்க வீட்டுக்காருக்கு இது ரொம்ப பிடிக்குமா அந்த மாதிரி போட்டால், அதனால் அவங்க போடுறாங்க. மறுபடியும் தட்டை வச்சு மூடி வச்சுருக்காங்க. இது 1 நிமிஷம் மூடி வச்சுருக்கலாம். இப்போ வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கியிருக்கு. பாருங்கள், காரத்துக்கு 5 பச்சை மிளகாய் போட்டிருக்காங்க. இதை லேசாக கீறிட்டு போட்டிருக்காங்க. இப்போ தட்டை வச்சு மூடிடலாம். 10 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 300 கிராம் அளவுக்கு தக்காளி இருக்கும். இதை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ இதை அதில் போட்டுடலாம். கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துருக்காங்க. இப்போ அதை போட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம பார்த்துட்டு போட்டுக்குவோம். இப்போ மறுபடியும் தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இது ஒரு நிமிஷத்துக்கு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேகட்டும். இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம். அதாவது இஞ்சி வந்து ஒரு 100 கிராமும், பூண்டு வந்து ஒரு 50 கிராமும் நம்ம அரைச்சிட்டு எடுத்து வச்சுருக்கோம். இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்காங்க. இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்காங்க. ஏன்னா கலர் நிறைய இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்காங்க. நார்மல் மிளகாய் தூள் போடுற மாதிரி இருந்தால் 1 ஸ்பூன் போடுங்க. ஏன்னா அது ரொம்ப காரமாக இருக்கும், இது காரம் இருக்காது. அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சமாக மல்லி இலையும் கொஞ்சமாக புதினா இலையும் போட்டுக்கிறாங்க. எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேகட்டும் அப்படின்ட்டு இப்போ ஒரு நிமிஷம் தட்டு வச்சு மூடுறாங்க. பாருங்கள், இப்போ வந்து என்ன இருக்குது, நல்லா அந்த தக்காளி, வெங்காயம் இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து 2 டம்ளர் அளவுக்கு எடுத்தோம். இப்போ வந்து நமக்கு பாத்திரத்திலே வச்சு செய்கிறோம் அப்படிங்கிறதுனால இப்போ 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுறாங்க. 1க்கு 1.5 டம்ளர் தண்ணி. இப்போ 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டாங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் பார்க்கும் போது உப்பு வந்து உங்களுக்கு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் அரிசியெல்லாம் போட்டதுக்கப்புறம் வெந்த உடனே நமக்கு வந்து இந்த தக்காளி சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். நல்லா உலை கொதிக்கிற மாதிரி கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரிசி என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். பாருங்க, இப்போ நல்லா கொதிச்சிருச்சான்னு பார்ப்போம்.
இப்போ நம்ம என்ன பண்ணலாம், தண்ணி இல்லாமல் இந்த அரிசியை எடுத்து போட்டுக்கலாம். இது வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு பாஸ்மதி ரைஸு. இப்போ போட்டுடலாம் பாருங்க. இப்போ வந்து நம்ம அந்த அரிசியை போட்டாச்சு. ரொம்ப நேரம் கிளறிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு இது வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்கிறோம். சாதம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ பாருங்கள், ரொம்ப லேசாக இப்படி கிளறி விட்டால் போதும். ரொம்ப கிளறணும்னா நம்ம பாஸ்மதி ரைஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து உடஞ்சி போயிடும் அரிசி. அரை லெமன் எடுத்து ஜூஸ் எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ அதில் ஊற்றிக்க போகிறாங்க. இப்போ பாருங்கள், இந்த பாருங்கள் அரிசி வந்து அரிசிக்கு மேலே ரொம்ப தண்ணி இல்லை. இப்போ இந்த பக்கம் வரும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சாதம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு வெந்திருக்கும். இந்த அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கொத்தமல்லியும் புதினாவையும் போட்டு விட்டுடலாம். தட்டை வச்சு மூடி வச்சுட்டு பாருங்கள், தம் போடுறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, சுடுதண்ணியை வச்சு இதை நல்லா சுட வச்சுருக்காங்க. வச்சுட்டு இது மேலே வந்து இதை வச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறாங்க, அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடலாம். இது ஒரு 15 நிமிஷம் நல்ல சிம்மிலேயே விட்டுறலாம். நமக்கு சூப்பராக உதிரி உதிரியாக நமக்கு வந்து தக்காளி சாதம் பிரியாணி டேஸ்ட்டில் சூப்பராக கிடைக்கும். பாருங்கள், இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 20 நிமிஷம் வந்து அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சாச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எடுத்து இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், சூப்பராக நல்ல ஜம்முன்னு நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். தக்காளி சாதம் நல்லா ஒரு பிரியாணி ஸ்டைலில் ரொம்ப நல்லாயிருக்கு. லேசாக எடுத்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். நல்ல சாதம்லாம் பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ இதை எடுத்து வச்சு பரிமாறிடலாம். தயிர் வெங்காயம் வந்து ஒரு கேரட்லாம் துருவி போட்டு சும்மா சூப்பராக ஒரு தயிர் வெங்காயம் ஒன்று செஞ்சுருக்கோம். இன்றைக்கி வந்து எங்கள் ஃப்ரெண்டு இந்திரா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி சாதம் எனக்காக அவங்க செஞ்சு கொடுத்துருக்காங்க. சேலத்துலேருந்து வந்து எனக்கு தக்காளி சாதம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. நான் அவங்களுக்காக என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் போட்டு ஒரு சாம்பார், கேரட் பொரியல், துருவிட்டு ஒரு பொரியல் பண்ணியிருக்கோம். அவரைக்காயில் ஒரு பொரியல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புடலங்காயில் ஒரு கூட்டு, ரசம், பருப்பு ரசம், அதுக்கப்புறம் வந்து கொழுக்கட்டை பண்ணியிருக்கோம். ஏன்னா விநாயகர் சதுர்த்திலாம் வருது அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அவங்களுக்கும் பிடிக்கும். அதனால் நாங்கள் இன்றைக்கி அவங்களுக்காக நான் வந்து கொழுக்கட்டையும் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ரவா பாயாசம் ஒன்று பண்ணியிருக்கோம், கத்திரிக்காய் ஒன்று பண்ணி வச்சுருக்கோம், தயிர் பச்சடி என் ஃப்ரெண்டுக்காக நான் பண்ணேன். அவங்க வந்து என்ன பண்ணாங்க, எனக்காக இங்கே வந்து எனக்கு தக்காளி சாதம் ஒன்று பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. அவங்க செஞ்சு கொடுத்ததை நான் சாப்பிட்டு பார்த்து சொல்லணும் அப்படிங்கிறாங்க. சூப்பராக இருக்குது சண்மதி அம்மா. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நாங்கள் சமைச்சு வச்சுருக்கிறது எல்லாமே எடுத்துக்கொண்டு வச்சு எங்கள் பசங்களுக்கும் பரிமாறிட்டு நாங்களும் சாப்பிட போகிறோம். நீங்களும் இந்த தக்காளி சாதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் இதை செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.